சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஜூனியர் விகடனில் தொடராக வந்து மக்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை உருவாக்கிய எழுத்தாளர் லட்சுமி சரவணகுமாரின் 2ஆம் ஆட்டம் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்போதே விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி 2ஆம் ஆட்டத்தை உடனே கேளுங்க. சம்மர் லீவுனா ஜாலியா இருக்கிறது பசங்க தான். பேரண்ட்ஸுக்கு ஒரு விதமான பயம் தான். காரணம் என்ன தெரியுமா? என்ன? ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமே, காலேஜ் ஃபீஸ் கட்டணுமே அப்படின்னு பதட்டப்படுவாங்க. ஆமா, இந்த பதட்டத்தெல்லாம் தணிக்கிறதுக்காக விகடன் லாபம்ல இருந்து ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க. ஒரு ஃப்ரீ வெபினார் வந்து நடத்துறாங்க. அதுல எப்படி ஃபீஸ் எல்லாம் பிளான் பண்ணி கட்டலாம், நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் சேவிங்ஸ் எல்லாம் எப்படி பசங்களோட ஃபியூச்சருக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லி தர போறாங்க. அதுக்கான அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்கை வந்து நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்துருக்கோம். நாளைக்கு அந்த வெபினார் நடக்க போது வந்து அந்த லிங்க்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்க ஆன்லைன்ல கலந்துக்கலாம். ஓகே, நான் போய் ஷோ முடிச்சு ரெஜிஸ்டர் பண்ணிடுறேன். ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். பெஹல்காம்ல நடந்த தாக்குதலுக்கு காரணம் பாகிஸ்தான் தான் சொல்லிட்டு இந்திய அரசாங்கம் வலுவா நம்புறாங்க. அதனாலதான் அந்த சிந்து நீர் ஒப்பந்தம் ரத்து உள்ளிட்ட நிறைய நடவடிக்கைகளை இந்திய அரசாங்கம் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க பாகிஸ்தானுக்கு எதிராக. இந்த சூழல்ல பாகிஸ்தானுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் குவாஜா தனியார் தொலைக்காட்சி பேட்டி கொடுத்திருக்காரு. அதுல வாக்குமூலம் மாதிரியே சில ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுத்திருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிருபர் வந்து கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்றாருன்னா, ஒரு 3 டிகேட்ஸா 30 ஆண்டு காலமாக பயங்கரவாதிகளுக்கு நாங்க வந்து பயிற்சி கொடுத்தோம், ஆயுதங்களை நாங்க கொடுத்தோம். அதுக்கு காரணம் அமெரிக்காவும் பிரிட்டனும் தான். எங்களை வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க. பயங்கரவாதிகளால அதிகம் பாதிக்கப்பட்டது பாகிஸ்தான் தான் அப்படின்னு சொல்றாரு. ஆனா பெஹல்காம் தாக்குதலுக்கு காரணம் பாகிஸ்தான் கிடையாது, அது காரணம் இந்திய அரசாங்கம் மாதிரிதான் சொல்லிட்டு பழியை வந்து மத்திய அரசாங்கம் மேல வந்து அவர் வந்து போடுறாரு. இந்த வீடியோங்கிறது பயங்கரமா வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அவரே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காருல்ல. ஆமா, 30 ஆண்டுகளா இந்த மோசமான வேலையை நாங்க பாத்துக்கிட்டு இருந்தோம், அதுக்கு காரணம் யூஎஸும் பிரிட்டனும் எங்களை வந்து அதுக்கு புஷ் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாரு. புஷ் பண்ணா பயங்கரவாதிகளுக்கு இடம் கொடுப்பீங்களாங்கிற ஒரு பெரிய கேள்விதான் நம்ம அவங்க முன்னாடி வைக்க வேண்டியது இருக்கு பாகிஸ்தானுக்கு. அவர் காரணம் என்ன சொல்றாரு? சோவியத் யூனியன் கதையை சொல்றாரு, தாலிபான்கள கதையை வந்து சொல்றாரு, நிறைய கதைகளெல்லாம் சொல்லி இதை வந்து சொல்றாரு. ஆனா வந்து சொல்லிட்டாரு, வாக்குமூலம் வந்து கொடுத்திருக்காரு. பாகிஸ்தானுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சரே இப்படி வந்து சொன்னதுங்கிறது ஒரு ஷாக்கிங்கான ஒரு செய்தி தான். ஆமா, அரசே இதை பண்றாங்களாங்கிறது தான் இப்ப நமக்கு இருக்கிற பெரிய ஒரு அதிர்ச்சியான தகவல். பாகிஸ்தான் நாட்டோட அந்த அரசு. இன்னொரு பக்கம் வந்து பாகிஸ்தான் இந்த மாதிரியான பண்ணதுனாலதான் நம்ம வந்து இந்த சிந்து நதி நீரை வந்து நிறுத்தி வைக்கிறோம்னு சொல்லியிருந்தாங்க மத்திய அரசாங்கம். இப்ப ஜல்சக்தி துறை அமைச்சர், அதாவது இந்த வாட்டர் ரிசோர்ஸ் மினிஸ்ட்ரியோட அமைச்சர் வந்து இப்ப என்ன சொல்லியிருக்காரு, CR பாட்டீல், ஒரு துளி நீர் கூட நம்ம இந்தியால இருந்து அங்க போகாது பாகிஸ்தானுக்கு, அதுக்கான நடவடிக்கைகள் நாங்க எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு ஆலோசனை கூட்டத்துக்கு அப்புறம் பேசியிருக்காரு. பாகிஸ்தானுடைய பிரதமருமே ஒரு நேர்மையான விசாரிக்க நாங்க தயாரா இருக்கோங்கிறத ஸ்டேட்மெண்டா நீங்க வந்து கொடுத்திருக்காரு. இன்னொரு பக்கம் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் லஷ்கர் இ தொய்பாவுடைய தளபதி வந்து கொல்லப்பட்டிருக்காரு. இப்ப இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு நிறைய அரசியல் தலைவர்கள் கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. சில பேருடைய கருத்து சர்ச்சையா மாறி ஒரு எம்எல்ஏ அரெஸ்ட் ஆகியிருக்காரு. அசாம் எம்எல்ஏ அனுமில் இஸ்லாம் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த தாக்குதலுக்கு காரணம் பாஜக தான், அது தேர்தல் அரசியலுக்காக வந்து பயன்படுத்திக்கிறாங்கிற மாதிரி குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு. ரொம்ப அபாண்டமான குற்றச்சாட்டு, எதுவே முடியாது. இதனால அவர் மேல தேச துரோக வழக்கெல்லாம் போட்டு வந்து கைது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கேரளாவை சேர்ந்த முஸ்லீம் லீக் தலைவரும் சர்ச்சையான கருத்துக்கள் சொல்ல அவர் மேல வழக்கம் வந்து போடப்பட்டிருக்கு. ஆமா, இதுக்கிடையில என்னன்னா, நம்ம பாகிஸ்தானியர்கள் இங்க இருந்து வெளியேற்றப்படணும்னு மத்திய அரசு ஒரு உத்தரவு போட்டிருந்தாங்கல்ல, அதன்படி ஒரு 191 பாகிஸ்தானியர்களை வாகா பார்டர் வழியா வெளியேற்றிட்டோம் அப்படின்னு மத்திய அரசு அதிகாரிகள் சொல்றாங்க. அங்கிருந்து 287 இந்தியன் நேஷனல்ஸை நாங்க திரும்ப வந்து இந்தியாவுக்கு வந்துட்டாங்க பாகிஸ்தான்ல இருந்து அப்படின்னு ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. இந்த பஹல்காம் அந்த இடத்துக்கு வந்து அனுமதி கிடையாது, அங்க வந்து யாருமே சொல்லல, லோக்கல் போலீஸுக்கு சொல்லாம அங்க உள்ள அந்த சுற்றுலாத்துறை இதை பண்ணிட்டு இருந்திருக்காங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை தான் அந்த அனைத்து கட்சி கூட்டத்துல சொல்லியிருந்தாங்க ஆளும் மத்திய பாஜக அரசு. ஆனா இதுக்கு வந்து இப்ப ஜம்மு காஷ்மீர் அபிஷியல்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அப்படிலாம் கிடையாது, இந்த பைசரான் வேலி அப்படிங்கிறது வருஷம் பூரா திறந்திருக்கும், எப்பயாவது ரொம்ப ஹெவி ஸ்னோ இருந்தால் தான் அங்கே அலோவ் பண்ண மாட்டோமே தவிர மற்றபடி இது மூடுறதுக்கான எந்த இதுவுமே இல்லை, அவங்க எதை வச்சு அப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அன்னைக்கே கேட்டாங்க, எதிர்கட்சிகள் கேட்டாங்க, அப்போ அந்த இடத்துக்கு வந்து போகக்கூடாதுன்னு சொல்லி இவ்வளோ மக்கள் அங்கே போயிருக்காங்க, தீவிரவாதிகள் கூட அங்கே வந்திருக்காங்க, அப்போ கூட உங்களுக்கு தெரியலையே அது ஏன் அப்படின்னு பாதுகாப்பு படையும் ஜம்மு காஷ்மீர் போலீஸையும் நோக்கி கேட்டிருந்தாங்க. மக்கள் போனதே தெரியாம இருக்குன்னா தீவிரவாதிகள் வந்து எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னு ஒரு கேள்வி வருது இல்லையா, காமனான ஒரு கேள்வி.
இன்னொரு பக்கம் என்னன்னா, அந்த தாக்குதல்ல காயமடைஞ்ச நிறைய பேர் ராணுவ ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. ராகுல் காந்தி நேரடியா போய் அவங்களுக்குலாம் ஆறுதல்லாம் சொல்லியிருக்காரு. துணைநிலை ஆளுநரையும் வந்து மீட் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு என்ன உதவி தேவையானாலும் சொல்லுங்க, அதெல்லாம் தெரிஞ்சுக்கதான் நான் இங்க வந்திருக்கேங்கிறத பேசியிருக்காரு. அங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கும் சரி, அங்க இருக்கிற அந்த அரசாங்கத்துக்கும் சரி. இன்னொரு பக்கம் நம்ம ஒற்றுமையை காட்ட வேண்டிய நேரங்கிறதையும் ராகுல் காந்தி அங்க சொல்லியிருந்தாரு. பயங்கரவாதத்துக்கு எதிராக எல்லாம் ஒற்றுமையா இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பகல்காம்க்கு உள்ளிட்ட அந்த பல பகுதிகளுக்கும் சுற்றி பார்க்கறதுக்காக நம்ம விகடன் நேயர்கள் கூட அங்க போயிருந்தாங்க. அவங்க அங்க இருந்து போட்டிருக்க அந்த வீடியோவை நம்ம பார்ப்போம். அந்த தாக்குதலுக்கு பிறகு அவங்க வந்து அங்கிருந்து நமக்காக அனுப்பப்பட்ட ஒரு பிரத்யேக வீடியோ அது. அந்த வீடியோவை பார்க்கலாம். ஹலோ, என் பேரு திவ்யா. நாங்க சென்னையில இருந்து வந்திருக்கோம். காஷ்மீருக்கு நாங்க லாஸ்ட் மண்டே வந்தோம். வரிசையா குல்மார்க் அப்படின்னு நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் இங்க போயிட்டு வந்திருக்கோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸ், எல்லாருமே இங்க கண்டிப்பா வரணும். அன்பார்ச்சுனேட்டா அந்த பஹல்காம் இன்சிடென்ட் நடந்தது. ஆனாலும் இங்க செக்யூரிட்டி போர்சஸ் எல்லாமே ரொம்ப நல்லா டைட்டன் பண்ணிருக்காங்க. நாங்க இங்க சேஃபா ஃபீல் பண்றோம். 1 டே மட்டும் தான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருந்தாங்க. இப்போ ரொம்ப நார்மலா இருக்கு. பீப்புள் இங்க எல்லாருமே அவ்வளோ கைண்டா ரொம்ப நல்லா கவனிக்கிறாங்க, ரொம்ப ஹெல்ப் பண்றாங்க. நாங்க போற இடம் எல்லாமே ரொம்ப சேஃபா ஃபீல் பண்றோம். ஸ்னோ, வாட்டர், கிளைமேட் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. கண்டிப்பா எல்லாருமே வந்து பார்க்க வேண்டிய இடம். நாங்க நாளைக்கு வந்து ரிட்டர்ன் போறோம். கிட்டத்தட்ட 6-7 நாள் இங்க இருந்திருக்கோம். அவ்வளோ அழகான பிளேஸ், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், எங்க லைஃப் லாங் மறக்க மாட்டோம். கண்டிப்பா எல்லாருமே வரணும். வந்து இங்க இருக்கிற பீப்புளோட ஹாஸ்பிட்டாலிட்டி எல்லாமே பார்க்கணும், பிளேஸ் பார்க்கணும். இன்னும் ஒரு சில பிளேசஸ் மிஸ் பண்ணோம். பட் டெஃபினட்டா வர்த் வாட்சிங் இங்க வரது எல்லாமே. நாங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா ரிட்டர்ன் ஆகிறோம் நாளைக்கு. தேங்க்யூ சோ மச். அவங்க பாதுகாப்பா தான் இருக்காங்க. கேட்க ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. எல்லாரும் பார்க்க வேண்டிய இடம்னு வேற வந்து சொல்றாங்க. நிச்சயமா அரசாங்கம் அங்க வர சுற்றுலா பயணிகளுக்கு தகுந்த முறையில் வந்து பாதுகாப்பு கொடுக்கணும். இந்த மாதிரி இனிமேல் நடக்கவே கூடாதுங்கிறதுக்கான எல்லா உத்தரவாதத்தையும் இந்திய மக்களுக்கு வந்து மத்திய அரசாங்கம் வந்து கொடுக்கணும். ராகுல் காந்தி, சோனியா காந்தி 2 பேரையும் A1 A2 அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேஷனல் ஹெரால்டு கேஸ்ல குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்காங்க அமலாக்கத்துறை. அது டெல்லி அந்த சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நோட்டீஸ் அனுப்பணும் இவங்க 2 பேருக்குமே, இந்த வழக்கில் அவங்களை விசாரிக்கணும், நிறைய குற்றம் பண்ணியிருக்காங்க, 900 கோடிக்கு மேலே இவங்க முறைகேட்டில் ஈடுபட்டிருக்காங்க, நிறைய வாதங்கள் எடுக்குனாங்க. அதை கேட்ட டெல்லி நீதிமன்றம் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லை அவங்க தரப்பு ஒருத்தவங்க மேலே குற்றம் சாட்டுறீங்க, அவங்க தரப்பு வாதங்கள் எதுவுமே எங்களுக்கு வரல அப்படிங்கும்போது நாங்கள் நோட்டீஸ் அனுப்ப முடியாது. அது மட்டும் இல்லாமல் சார்ஜ் ஷீட்டில் நிறைய டாக்குமெண்ட்ஸ் மிஸ் ஆகுது, இப்போ நோட்டீஸ் அனுப்ப முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, ராகுல் காந்தி ஏற்கனவே சாவர்கரை பற்றி நிறைய பேசியிருந்தாரு. எதிர்கட்சிகள் எப்போவுமே சாவர்கரை பற்றி அவர் வந்து மன்னிப்பு கேட்டார், அவங்க கிட்ட வந்து போய் சரணடைஞ்சிட்டாரு, அதாவது ஆங்கிலேயர்கள் கிட்ட அப்படின்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. அதை தான் வந்து ராகுல் காந்தியும் பேசினார். அது பேசினதுக்கு எதிராக வழக்கெல்லாம் போடப்பட்டுச்சு. இப்போ அந்த வழக்குல இருந்து என்னை விடுவிக்கணும்னு அவர் உச்சநீதிமன்றத்துக்கு போயிருந்தார் ராகுல் காந்தி. அந்த வழக்கில் உச்சநீதிமன்ற நீதிபதி தீபாங்கர் தத்தா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சுதந்திர போராட்ட வீரர்களை அவமதிக்க கூடாது, அது வந்து கண்டனத்துக்குரியதுன்னு ராகுல் காந்திக்கு ஒரு கண்டிப்பு சொல்லிட்டு, சரி ஓகே இந்த வழக்குல நான் ஸ்டே விதிக்கிறேன், இதை வந்து விசாரிக்க வேணாம் மேற்கொண்டுன்னு சொல்லியிருக்காரு. இடைக்கால தடை விதிச்சிருக்காரு. போப் பிரான்சிஸோட இறுதி ஊர்வலம் இன்னைக்கு வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. நம்ம குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், உக்ரைனோட அதிபர் ஜெலன்ஸ்கி, 150 நாடுகளைச் சேர்ந்த முக்கியமான பிரதிநிதிகள் இந்த இறுதி ஊர்வலத்தில் வந்து கலந்துக்கிட்டாங்க. எல்லா சடங்கும் வந்து முடிஞ்சிருக்கு. அவருக்கான இறுதி மரியாதைங்கிறது ஒரு பெரிய லெவல்ல உலகமே திரும்பி பார்க்குற வகையில வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. ஆமா, இப்ப அடுத்த போப் யாரு அப்படிங்கிற ஒரு டாபிக்கும் வந்திருக்கு. அதுல சில சர்ச்சைகளுமே போய்கிட்டு இருக்கு. பார்ப்போம், அடுத்தடுத்து அதுக்கான வேலையில இறங்குவாங்க. எடப்பாடி பழனிசாமி தலைமையில மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அதிமுக அலுவலகத்துல வந்து நடந்தது. 82 மாவட்ட செயலாளர்களும் ஆஜரானாங்க. KP முனுசாமி ரொம்ப உற்சாகப்படுத்தும் வகையில் வந்து பேசினாரு. பாருங்க, ஒரு வெற்றி கூட்டணியை நம்ம வந்து அமைச்சிருக்கோம், பாஜக வந்து நம்ம இணைச்சிருக்கோம், 2026 அதிமுக வெல்ல போகுது, அரியணையில எடப்பாடி பழனிசாமி முதல்வராக போறாருன்னு சொல்லிட்டு ரொம்ப ஜோரா வந்து பேசி முடிச்சாரு. முடிச்சோடனே எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஜோரா கைத்தட்டுவாங்க. யாருமே கைத்தட்டவே இல்லையா, அப்படி எல்லாம் பின் டிராப் சைடுல வந்து உட்காந்துருந்தாங்க. ஒருத்தர் பார்த்து இவங்களே சொல்லிக்க வேண்டியதா வெற்றி கூட்டணின்னு சொல்லிட்டு அந்த மாவட்ட செயலருடைய மனநிலையை நம்ம வந்து சொல்றாங்க. அப்புறம் எடப்பாடி பழனிசாமி வந்து பேசுறப்ப பூத் கமிட்டி அமைக்கிற விரைவு வந்து படுத்துங்க, ரொம்ப வந்து நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும் பூத் கமிட்டியில அப்படிங்கறத சொன்னவரு.
இடைத்தரகர்கள்லாம் நீங்க வந்து நம்ப வேணாம் அப்படின்ட்டு இருக்காராம். ஏன்னா ஜெயலலிதா காலத்துல வந்து நிறைய பேர் இடைத்தரகர்கள் இருந்தாங்க. உங்களுக்கு நான் மாவட்ட செயலாளர் போஸ்டிங் வாங்கி தரேன், ஒன்றிய செயலாளர் போஸ்டிங் வாங்கி தரேன். ஒரு கம்யூனிகேஷன் கேப் இருந்தது தலைவர்களுக்கும் ஜெயலலிதாவுக்கும். நடுவில் சசிகலாங்கிறவங்க இருந்ததுனால அவங்க மூலமா தான் போஸ்டிங் வருதா இல்லையா இல்ல ஜெயலலிதாவே போடுறாங்களாங்கிற கன்ஃபியூஷன் இருந்ததுனால ஆமா அவங்க மூலமா போஸ்டிங் வந்தவர் தான் நானு அப்படின்னு எதுவும் எடப்பாடி சொன்னாரா? அப்படி சொல்லல. அதனால ஒரு கம்யூனிகேஷன் கேப் இருந்து அதை நிறைய பேர் பயன்படுத்திட்டு இடைத்தரகர்களா வந்து செயல்பட்டாங்க. இப்ப என்னன்னா நீங்க நோ புரோக்கர்லாம் எங்கள்கிட்ட நேரடியா வரலான்றாரா? இப்ப என்ன சொல்றாங்க, அந்த மாதிரி இடைத்தரகளை நம்பாதீங்க அப்படின்னாங்க. இப்ப என்ன சொல்றாரு, யாருமே இல்லைங்கிறாங்க மாவட்ட செயலாளர்களே. அதான் நாங்களே உங்ககிட்ட வந்து பேசுவோம்ல. இப்ப என்ன மாவட்ட செயலாளர்கள் பல பேர் என்ன பண்றாங்கன்னா ஒன்றிய தலைவர் கீழே இருக்க தலைவராக குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்றாங்க, டிரைவருக்கு கொடுத்துட்றாங்க, வீட்டு வேலை செய்ய கொடுத்துறாங்க, அப்படியே போஸ்டிங் கூட முடிச்சுட்டாங்க. அப்படியும் இருக்கு. இன்னொன்னு காசு வாங்கிட்டும் போடுறாங்கிறது எல்லா கட்சியிலயுமே இருக்குது. ஆனா என்னன்னா எடப்பாடி இப்படி வந்து சொன்னது என்னன்னா, கட்சியில நிறைய பேர் ஆர்வமா வந்து இணைய போறாங்க, போஸ்டிங் கிட்ட நச்சரிக்கிறாங்க, அது இடைத்தரகா இருக்காங்க மாதிரி அவரு பிம்பத்தை கிரியேட் பண்ணாதான் ட்ரை பண்ணிருக்காரு. அதெல்லாம் இனிமே இல்லைன்னு சொல்லிட்டு மாவட்ட செயலர் பாத்தியா என்னோட பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்துட்டு இருந்தாங்க ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்து. ஆனா ஒரு ஒரு உற்சாகமே இல்லாம இந்த மாவட்ட செயலர் கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்குன்னு தான் வந்து சொல்றாங்க. ஆமா, என்ன அப்படின்னா பிஜேபியோட கூட்டணி வச்சதே நமக்கு ஒரு தோல்விங்கிற மாதிரி சில பேர் வந்து மனநிலையில இருக்காங்க. இன்னும் சில பேர் வந்து நம்ம தொகுதியில எல்லாம் பிஜேபி கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு நம்ம ஏன் வேலை பார்க்கணுங்கிற ஒரு கோவத்திலையும் இருக்கிறாங்க. இன்னொன்னு நம்ம ஏன் செலவு பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் சிட்டி கேட்க வேணாங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்களாம் அதிமுககாரங்களே. மாவட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே இந்த மாவட்டத்துல நம்ம வந்து எம்எல்ஏ சிட்டி கேட்கறோம், ஜெயிக்கணும், அடுத்து மினிஸ்டர் ஆகிறோங்கிற ரேஞ்சில இருப்பாங்கல்ல. ஆமா, இப்ப கூட்டணி அமைச்சோடனே ஓகே நம்ம எது சீட்டு கிட்ட மூட்லயே இருக்காங்களா அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர்களே. அமித்ஷாவுக்கு கிடைத்த வெற்றியாது அவங்க 100 சீட்டு எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு கேட்க போறாங்க. அதனால எடப்பாடி பழனிசாமி உள்ளுக்குள்ள அவருக்கு தெரியுது, ஆனா வெளியில சந்தோஷமா தான் இருக்காரு. அவரு 8 பேர் சந்தோஷமா இருக்காங்களாம்ப்பா. வீரமணி, வேலுமணி, எடப்பாடி பழனிசாமி, கேசருக்கு எல்லாரும் சந்தோஷமா கேஸ் இருக்கிற 8 பேரும் பயங்கர ஹாப்பியா இருக்காங்க. இன்னொருத்தர் டபுள் டமாக்காவா இருக்காரா அவரு. யாரு? சிவி சண்முகம். நம்ம அமைச்சர் ஆயிடுவோம் ரேஞ்சில் அவர் யோசிச்சுட்டு இருக்காரா, மத்திய அமைச்சர் ரேஞ்ச் யோசிச்சுட்டு இருக்காரா. அதுதான் யோசிக்க முடியும் போல. ஏன்னா இவங்கெல்லாம் மாவட்ட செயலாளர் வேலை பார்த்தாதான் மாநிலத்துல ஜெயிக்க முடியும், மாநில அமைச்சராக முடியும். அவர் அங்க ஏற்கனவே ராஜ்யசபா எம்பி சீட் வேற வாங்கிட்டு டெல்லியில தான் சுத்திக்கிட்டு இருக்கிறதுனால அவர் அங்கதான் எதிர்பார்க்கிறாரு போல. அவங்க சில மாவட்ட செயலாளர்கள் விஜயோட நம்ம கூட்டணி வச்சிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் இருந்திருக்காங்க. இன்னைக்கு விஜய் வந்து பூத் கமிட்டி மீட்டிங்னு சொல்லிட்டு தாவேகா பூத் கமிட்டி மெம்பர்ஸை கோவையில இணைச்சிருக்காரு. நேரடியா அங்க போய் வந்து ரோட் ஷோ எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. ஆமா, தனி விமானத்துல சென்னையில இருந்து கோவை போனாரு. கோவை ரோட் ஷோ பண்றப்ப நிறைய விஜய் ரசிகர்கள் வந்து அவருடைய அந்த வேன்ல ஏறிட்டாங்க. விஜய் பதறிட்டாரு, என்னவா பண்றீங்க, இங்கிட்டு ஒருத்தர் ஏறினா அங்கிட்டு அங்கிட்டு ஒருத்தர் ஏறிடுறாங்க, அங்கிட்டு கை கொடுத்தா இங்கிட்டு ஒருத்தர் ஏறிடுறாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப சங்கடமாயிடுச்சு. ஹாலிவுட் படத்துல இதெல்லாம் வருமே வந்து ஏறும், அந்த மாதிரி ஏறி இருக்கிறாங்க வேகமா வந்து. சோசியல் மீடியா கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, கோவையிலே இப்படி சவுத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலையாட்டு. ஆமா, அவங்க கிண்டல் பண்றாங்க ஊரு விட்டு ஊரு. பட் என்னன்னா இளைஞர்கள் நிறைய பேர் சேட்டை பிடிச்சவங்களா தெரியுது. வரவேற்புங்கிறது கோவையில அமோகமா தான் இருந்ததை பார்க்க முடியுது. செயல்பாடுகள் வச்சுதான் வந்து சொல்ல முடியும். ஆமா, இதுக்கிடையில எடப்பாடி பழனிசாமி நேற்று அந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துக்கு போயிட்டு இருக்கும் போதே அவர் வீட்டுல வெடிகுண்டு இருக்கதாலாம் சில தகவல்கள் வந்தது. ஆமா, அப்புறம் சோதனை பண்ணிருக்காங்க, அப்பெல்லாம் எதுவுமே இல்லைங்கிறது வந்து வெளியாயிருக்கு தகவல். ஆமா, அதே மாதிரி எடப்பாடி பத்தி பேசிட்டு இருக்கும் போது அவருக்கு எதிராக வந்து தயாநிதி மாறன் ஒரு வழக்கு போட்டிருந்தாரு. மத்திய சென்னையில அவர் வந்து ஒரு பிரச்சாரம் பண்ணும்போது சில வார்த்தைகளை விட்டுருந்தாரு எடப்பாடி பழனிசாமி. அதெல்லாம் அவதூறு கருத்து அப்படின்னு சொல்லி போயிருந்தாரு. என்ன சொல்லியிருந்தாருன்னா, தேமுதிக பார்த்தசாரதி ஆதரிச்சு பிரச்சாரம் பண்றதுக்காக மத்திய சென்னைக்கு போயிருந்த எடப்பாடி பழனிசாமி அவங்க கட்சிக்கு பண்ண போது கூட எந்த பிரச்சனையும் இல்லை. அங்க போய் என்ன பேசியிருந்தாருன்னா, மத்திய சென்னை எம்பியா இருக்கிற தயாநிதி மாறன் தொகுதி மேம்பாட்டு நிதியை அவர் பயன்படுத்தவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு வந்து தயாநிதி மாறன் கோர்ட்டுக்கு போயிருந்தாரு. இப்போ வந்து அதெல்லாம் என்ன ஆஜராகணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. இதை எதிர்த்து உயர்நீதிமன்றத்துக்கு போயிருந்தாரு எடப்பாடி பழனிசாமி. அங்க வந்து இதுல இருந்து என்னை விலக்கி விடணும், இந்த வழக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைனா அப்படிலாம் அவதூறுலாம் பரப்பல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவர் தரப்பு வழக்கறிஞர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாளிதழில் வந்த செய்தி அடிப்படையில தான் பேசினாரு அப்படின்னு ஒரு வாதத்தை வச்சாங்க. தயாநிதி மாறன் தரப்புல வந்து அந்த நாளிதழே அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டாங்க, அதெல்லாம் தவறுன்னு சொல்லிட்டு. இவர் என்ன அப்படி அவதூறு பரப்புறாரு அப்படின்னா எல்லா வாதங்களையும் கேட்டு அந்த நாங்க படிக்கலைங்கயா. ஆமா, இது மட்டும் தான் நாங்க படிச்சோம் அப்படின்னு படிச்சோம். அப்புறம் இந்த நாடுகள்ல அது படிச்சோம். அவ்வளவுதான். அதுக்கு அடுத்து வந்தது மன்னிப்பு கேட்டதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்ல அப்புறம் ஓகேன்னு சொல்லி இதை தள்ளுபடி பண்ணிட்டாங்க, அந்த வழக்கை ரத்து பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு கேஸ்ல இருந்து வெளியே வந்திருக்காரு. அடுத்து பார்ப்போம், நிறைய கேஸ் இருக்குல்ல. ஓகே,
இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஆளுநர் RN ரவி நேற்று வந்து ஊட்டி குளிர்ல போய் ரொம்ப ஹீட்டா மாறி இருக்காரு, ஹாட்டா இருக்காரு அவரு. ஆமா. என்ன சொல்லியிருக்காருன்னா, அவசர நிலை மாதிரி இருக்கு தமிழ்நாட்டுல. அரசு பல்கலைக்கழகத்தை சேர்ந்த துணைவேந்தர்கள் யாருமே வந்து கலந்துக்கவே கிடையாது. நிறைய பேர் ஊட்டி வந்துட்டாங்களாம். ஊட்டி வந்ததுக்கு பிறகும் கூட அவங்க வந்து கதவை தட்டி போக கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்களாம். ஒரு துணைவேந்தர் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சுட்டுதான் சொல்றாரு அவரு. எந்த சொல்லியிருந்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அதையும் சொல்லாம மறைச்சிட்டாரு தமிழ்நாடு ஆளுநர். ஆமா, அவசர நிலைன்றாரு அவரு. அவசர நிலைங்கிறாரு. அதே மாதிரி தனியார் பள்ளிகள் எல்லாமே ரொம்ப சிறப்பா செயல்படுது, அரசாங்க பள்ளிகள் சிறப்பாவே செயல்படல, அங்க இருக்கிற மாணவர்களுக்கு டபுள் டிஜிட் நம்பர் கூட வந்து சொல்ல தெரியல, இதனாலதான் நாங்க சொல்றோம் கல்வித்தரத்தை வந்து மேம்படுத்தணும், அதனாலதான் நாங்க வந்து கூப்பிட்டு பேசுறோம், ஆனா தமிழ்நாடு அரசு ஒத்துழைக்க மறுக்கிறாங்க அவெல்லாம் போட்டு இருந்தாரு. அங்க சொன்னது இல்லாம எக்ஸ்ட்ரா தவிர இதெல்லாம் குமுறிக்கிட்டு இருந்தாரு அவரு. ஆமா, அதுக்குதான் கோவி செழியன் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு, உயர்கல்வித்துறை அமைச்சர். அவர் என்ன சொல்றாருன்னா, துணைவேந்தர்கள் வராது நீதிமன்றமே சொல்லிடுச்சு அப்படிங்கிறதுனால அதை மீறி நாங்க போக முடியாதுன்னு அவங்களா இருந்துட்டாங்க, இதுக்கும் அரசுக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த மாதிரி மிரட்டல் அவங்க நீதிமன்றம் சொன்னதுக்கு அப்புறமும் வீம்புக்குன்னு அரசியல் பண்றதுக்காக ஒரு மாநாட்டை கூட்டியிருக்காரு ஆளுநர் RN ரவி. இந்த மாதிரி மிரட்டல் அரசியல் அப்படிங்கிறது பாஜகவோட டிஎன்ஏல இருக்கு, அந்த மாநில சுயாட்சிங்கிறது எங்களோட டிஎன்ஏல இருக்கு, நாங்க விடாம போராடுவோம்லாம் ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாரு, பதில் சொல்லிட்டாரு. ஆமா. அதே மாதிரி அந்த டாஸ்மாக் வழக்கு அந்த டாஸ்மாக்ல மார்ச் 6ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரைக்கும் 60 மணி நேரம் விசாரிச்சிருந்தாங்க அமலாக்கத்துறை. டாக்குமெண்ட் எடுத்துட்டு போனாங்க. 1000 கோடி முறையீடு நடந்திருக்கிறதா அமலாக்கத்துறை முதல் கட்டமா சொன்னாங்க. அந்த விசாரணையே வந்து தவறு, சட்டவிரோதம்னு சொல்லிட்டு டாஸ்மாக் நிறுவனம் தமிழ்நாடு அரசும் உயர்நீதிமன்றத்துக்கு வந்திருந்தாங்க. இல்ல குற்றச்சாட்டு முகாந்திரம் இருக்க மாதிரிதான் இருக்கு, அதாவது ரத்து பண்ண முடியாது, விசாரிக்கலாம்னு சொன்னாங்க சென்னை உயர்நீதிமன்றம். இப்ப இதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க தமிழ்நாடு அரசும் டாஸ்மாக் நிறுவனமும். நடுவுல வேற வந்து சென்னை உயர்நீதிமன்றம் விசாரிக்க விட வழக்கெல்லாம் போட்டிருந்தாங்க. அது நீதிபதிகள் ரொம்ப கோபமானாலும் அந்த வழக்கு வந்து வாபஸ் வாங்கினாங்க. ஆமா, முதல்ல 2 நீதிபதிகள் விசாரிச்சாங்க, அவங்க அமலாக்கத்துறை மேல கேள்வி எல்லாம் வச்சாங்க, அதுக்கப்புறம் அவங்க விலகினாங்க, புதுசா 2 நீதிபதிகள் வந்தாங்க. இப்ப எல்லாம் வந்து உச்ச நீதிமன்றத்துல போய் நிக்குது, பாப்போம் அங்க என்ன நடக்குதுன்ட்டு. இன்னொரு விஷயம் என்னன்னா, PTR பழனிவேல் தியாகராஜன் தகவல் தொழில்நுட்பத்துறையோட அமைச்சர், அவர் ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டிருந்தாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த வீட்டுக்கு வீடு கேபிள் டிவிலாம் இருக்குல்ல கனெக்ஷன், அது மாதிரி இன்டர்நெட் கனெக்ஷனும் கொடுக்கப்படும் தமிழ்நாடு முழுக்க, அதுக்கான வேலையில இறங்கியிருக்கோன்னு இருக்காரு. மாதம் 200 ரூபாய் அந்த கட்டணத்தோட இது தமிழ்நாடு அரசு முன்னெடுத்துட்டு போகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நல்ல விஷயம் தான் அது. முடி கூட்டுதுன்னு வருத்தப்படாம ஃபியூச்சர்ல முடி வெட்டுற செலவு மிச்சம்னு பாசிட்டிவா யோசி ப்ரோ. ஒரு 60 வயசு ஆச்சுன்னா யோசிக்கலாம், இப்ப யோசிக்க முடியாது. இந்த சீசனை சாமிக்கு விட்டாச்சு அவ்வளவுதான் அப்படின்னு CSK ஃபேன்ஸ் சொல்றாங்க. சிவனேன தானடா டெல்லியில இருந்தேன், உதகை மாநாடுன்னு சொல்லி ஜெகதீப் தன்கரை போட்டிருக்காங்க வடிவேலுக்கு கேட்டப்பல. போய் புலப்ப பாருங்கடா, CSK IPL போட்டு வந்து அழுகுறாங்களாம். கமல்ஹாசன் தேவர் மகன் கிளைமாக்ஸ் போட்டிருக்காங்க. இதோ வந்துட்டேன். நேற்று மாவட்ட செயலாளர் கூட்டத்தை நடத்தி முடிச்சு நிறைய கதைகள்லாம் சொல்லியிருக்காரு மாவட்ட செயலாளர்கள் கிட்ட. அந்த கதையெல்லாம் கேட்டு எதையுமே வந்து நம்மள கிளாப்ஸும் வரல, நம்பவும் இல்லை, நம்பகத்தன்மைங்கிறது குறைஞ்சிருக்கு மாவட்ட செயலாளர்களுக்கு. அது காரணம் அவருடைய கதை சொன்ன விதம் தான். கதை சொல்லி பாத்தீங்கன்னா வெற்றி கூட்டணினால அவங்களே நம்ப மாட்டேங்கிறாங்க. ஆமா, அதனால வந்து கதை சொல்லியா அந்த விருது வந்து எடப்பாடி பழனிசாமி அனுக்கு வந்து கொடுத்துட்டு விடைபெறலாம். நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஜூனியர் விகடனில் தொடராக வந்து மக்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை உருவாக்கிய எழுத்தாளர் லட்சுமி சரவணகுமாரின் 2ஆம் ஆட்டம் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்போதே விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி 2ஆம் ஆட்டத்தை உடனே கேளுங்க.